ஓம் சாந்தி. முரளி தேதி 15/8/2024. இன்றைய சாக்கார முரளியிலிருந்து முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு உண்மையான சுதந்திரம் கொடுப்பதற்காக, யம தூதுவர்களின் தண்டனைகளிலிருந்து விடுவிப்பதற்காக, ராவனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காக பாபா வந்திருக்கின்றார். இப்போ உண்மையான சுதந்திரம் என்பது எதை குறிக்குன்னு பாபா சொல்கிறாரு? ஏன்னா நம்ம ராவனுடைய சிறையில் நாம் அடிமைத்தனமாக மாட்டிக்கொண்டிருக்கிறோம். எப்போது நாம் முற்றிலும் விகார குணங்களிலிருந்தும் விக்கிரமத்திலிருந்து விடுபட்டு முற்றிலும் எப்போது நம்ம ஆத்மா சம்பூர்ண பாவனம் அடைகின்றோமோ அப்போ தான் பாபா உண்மையான சுதந்திரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கின்றார். அப்படி உங்களுக்கு உண்மையான சுதந்திரத்தை கொடுப்பதற்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்றார் பாபா. கேள்வி: தந்தை மற்றும் குழந்தைகளாக நீங்கள் புரிய வைப்பதில் முக்கிய வித்தியாசம் என்ன இருக்கு? தந்தை மற்றும் குழந்தைகளாக நீங்கள் புரிய வைப்பதில் முக்கிய வித்தியாசம் என்ன இருக்கு? பதில்: தந்தை புரிய வைக்கின்ற பொழுது இனிமையான குழந்தைகளே என்று கூறி புரிய வைக்கின்றார். இதன் மூலம் தந்தையினுடைய விஷயங்கள் அம்பு போன்று பதிகின்றது. குழந்தைகளாகிய நீங்கள் சகோதரர்களாகிய தங்களுக்குள் புரிய வைக்கின்ற பொழுது இனிமையான குழந்தைகளை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் தந்தை பெரியவராக இருக்கின்றார். அதனால்தான் அவருடைய விஷயங்கள் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றார். அவர் குழந்தைகளுக்கு உணர வைக்கின்றார். குழந்தைகளே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நீங்கள் பதீத்தமாக ஆகிவிட்டீர்கள், இப்பொழுது பாவனமாக ஆகுங்கள் என்று குழந்தைகளுக்கு உணர வைக்கின்றார். ஓம் சாந்தி. எல்லையற்ற ஆன்மீக அப்பா எல்லையற்ற ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் என்பதை பிரம்மாவின் வாய் வழி வம்சத்தினர்கள் மட்டுமே அறிவார்கள் மற்றும் ஏற்றுக்கொள்வார்கள் என்றார். இவர் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பாபா சொல்லக்கூடிய விஷயத்தை இவர் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்றார் பாபா. பாபா என்னென்ன விஷயங்கள்லாம் புரிய வைக்கிறார் இல்லையா? அப்போ இதெல்லாம் யாரால் ஏற்றுக்கொள்ள முடியும்? பிரம்மாவினுடைய வாய் வழி வம்சத்தினர் குழந்தைகள் தான். பிரம்மாவும் கண்டிப்பாக தேவை. அவரை தான் ஆதி தேவன் என்று கூறுகின்றோம். அவரிடத்தில் தான் தந்தை பிரவேசமாகின்றார். தந்தை என்ன செய்கின்றார்? பாவனமாக வேண்டும் என்று கூறுகின்றார். பாபாவனுடைய ஸ்ரீமத் என்னன்னா, தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்கின்றார். நாம் அனைவரும் நமக்குள் சகோதரர்களாக இருக்கின்றோம். ஒரு தந்தையினுடைய குழந்தைகளாக இருக்கின்றோம் என்ற விஷயத்தை நீங்கள் அறிவீர்கள். ஈஸ்வரன் சர்வவியாபி என்று கூறுவது தவறாகும். ஒவ்வொருவரிடத்திலும் 5 விகாரங்கள் பிரவேசமாகி இருக்கிறது என்று நல்ல முறையில் புரிய வைக்கின்ற பொழுது இவர்கள் சரியாகத்தான் கூறுகின்றனர் என்று நினைக்கின்றனர். நாம் சகோதரர்கள் எனில் அவசியம் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைய வேண்டும். ஆனால் இங்கிருந்து வெளியில் சென்றதும் மாயினுடைய புயல்களில் சென்று விடுகின்றனர். மிக சிலரே நிலைத்து நிற்கின்றனர். அனைத்து இடங்களிலும் இந்த நிலைத்தான்றார். சிலர் சிறிது நன்றாக புரிந்திருக்கின்றனர் எனில் அதிகம் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கின்றனர். இந்த விஷயங்களை புரிந்து கொள்பவர்கள் தான் புரிந்து கொள்வார்கள். யாராவது புரிந்து கொள்ளவில்லை எனில் பிறகு புரிய வைக்கவும் முடியாதென்றார். உங்களிடம் வரிசை கிரமம் இருக்கிறது. யாராவது நல்ல மனிதராக இருந்தால் அவருக்கு புரிய வைப்பதற்கு அதற்கு தகுந்தாற் போன்று நல்லவர்கள் அனுப்பப்படுகின்றனர். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பெரிய மனிதர்கள் அந்த அளவுக்கு விரைவாக புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்றார் பாபா. ஆம், இவர்கள் புரியப்பு நன்றாக இருக்கிறது என்று கருத்து கூறுகின்றனர். அவங்களை புரிய வைத்தாலும் கூட என்ன சொல்லுவாங்க? இவங்க நல்லா புரிய வைக்கிறாங்க, நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தந்தையினுடைய அறிமுகத்தை முழுவதுமாக கொடுக்கின்றீர்கள். எல்லையற்ற அப்பாவை நினைவு செய்தால் விக்கிரமங்கள் அழிந்துவிடும் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? நேரம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கும் பாபா புரிய வைக்கிறார். உங்களது தந்தையாக என்ன நினைவு செய்யுங்கள் என அடிக்கடி மறந்து போவதற்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு பாபா கேட்கிறார். தந்தை நேரடியாக கூறுகின்றார் எனில் அதன் பிரபாவம் உடனேயே ஏற்பட்டு விடுகிறது. அடே, தந்தை கூறுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? எல்லையற்ற அப்பா கூறுகின்றார், இந்த பிறப்பில் நிர்விகாரிகளாக ஆகின்ற பொழுது 21 பிறவிகளுக்கு நிர்விகாரிகளாக தூய்மையான உலகிற்கு எஜமானர்களாக நீங்கள் ஆவீர்கள். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? தந்தை கூறுவது அம்பு போன்று ஆழமாக பதிகிறது என்றார். வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். சதா புதியவர்களிடம்
தந்தை சந்தித்து கொண்டே இருப்பார் என்பது கிடையாது. தலையான கேள்விகளை கேட்கின்றனர். புத்தியில் அமர்வதே கிடையாது என்றார் பாபா. ஏன்னா இது முற்றிலும் புதிய விஷயம். பாபாவை நினைவு செய்வதே கிடையாது. பாபாவிடத்தில் உங்களுக்கு அன்பு இல்லையா? எவ்வளோ நினைவு செய்கின்றீர்கள் என்று பாபா கேட்கிறார். அதுக்கு குழந்தைகள் என்ன சொல்கிறாங்க? பாபா 1 மணி நேரம். அடே, நிரந்தரமாக நினைவு செய்தால் உங்களுடைய பாவங்கள் அழிந்துவிடும். பல பிறவிகளின் பாவங்கள் தலைமையில் இருக்கின்றார். நீங்கள் தந்தை எவ்வளவு நிந்தனை செய்தீர்கள் என்று தந்தை எதிரில் வந்து புரிய வைக்கின்றார். பாபா சொல்றாரு, உங்கள் மீது வழக்கு போட வேண்டும்ன்றார். ஏன்னா நீங்கள் நிறைய நிந்தனை பண்ணிட்டீங்க, உங்கள் மீது வழக்கு போட வேண்டும். இப்படி பாருங்கள், செய்தித்தாளில் யாரை பற்றியோ நிந்தித்து எழுதினால் அவர் மீது வழக்கு தொடுப்பார்கள் அல்லவா? நீங்கள் என்னென்ன செய்தீர்கள் என்று பாபா இப்பொழுது நினைவுபடுத்துகின்றார். நாடகப்படி ராவனுடைய தொடர்பினால் தான் இவ்வாறு ஆனது என்று பாபா புரிய வைக்கின்றார். இப்போ பக்தி மார்க்கம் அனைத்தும் முடிவடைகிறது, கடந்து போய்விட்டது. இடையில யாரும் தடுத்து நிறுத்துபவர்கள் கிடையாதுன்றார். நாளுக்கு நாள் கீழே இறங்கி இறங்கி தமோப்பிரதான புத்தி அதிகரித்து முட்டாளாக ஆகிவிட்டீர்கள். யாருக்கு பூஜை செய்கின்றார்களோ அவரை கல்லில் முள்ளில் இருப்பதாக கூறிவிட்டனர். இதுதான் எல்லையில்லாத புத்தியற்ற நிலை என்று சொல்லப்படுகிறது என்றார். எல்லையற்ற குழந்தைகளிடம் எல்லையில்லாத புத்தியற்ற நிலை இருக்கிறது. ஒரு புறம் சிவபாபாவை பூஜை செய்கின்றனர், மறுபுறம் அந்த தந்தையே சர்வவியாபி என்று கூறுகின்றனர். இப்போது உங்களுக்கு நினைவு வந்து விட்டது, தந்தையை நிந்திக்கும் அளவிற்கு புத்தியற்றவர்களாக இருந்து விட்டோம். இப்போது பிச்சைக்கார நிலையிலிருந்து இளவரசர் ஆவதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். யாராவது பாவம் செய்கின்றனர் எனில் பகவான் முன் சென்று காதை பிடித்து கொண்டு, ஏ பகவானே, மிகப்பெரிய தவறு ஏற்பட்டு விட்டது, கருணை காட்டுங்கள், மன்னியுங்கள் என்று கூறுவார்கள். நீங்கள் எவ்வளோ பெரிய தவறு செய்திருக்கின்றீர்கள் என்றார் பாபா. பாபா புரிய வைக்கிறாரு, நாடகத்தில் இவ்வாறு இருக்கிறது, எப்பொழுது இவ்வாறு ஆகின்றீர்களோ அப்போதான் நான் வரேன் என்றார். இப்போ பாபா கூறுகிறார், நீங்கள் அனைத்து தர்மத்தினருக்கும் நன்மை செய்ய வேண்டும். எந்த தந்தை அனைவருக்கும் சத்கதி கொடுக்கின்றாரோ அவரை அனைத்து தர்மத்தினர்களும் சர்வவியாபி என்று கூறிவிட்டனர். இதை எங்கிருந்து கற்றுக்கொண்டனர்? பகவானுடைய மகா வாக்கியம், நான் சர்வ வியாபி அல்ல. உங்களுடைய காரணத்தினால் மற்றவர்களின் நிலையும் இவ்வாறு ஆகிவிட்டது என்றார். ஏ பதித்த பாவனனே என்று அழைக்கின்றனர், ஆனால் புரிந்து கொள்வது கிடையாது. நான் முதலில் வீட்டிலிருந்து வந்த பொழுது பதித்தமாக இருந்தோமா என்ன? தேகாபிமானத்தின் காரணத்தினால்தான் பதித்தமாக ஆகிட்டோன்றார். எந்த தர்மத்தை சார்ந்தவர்கள் வந்தாலும் அவர்களிடத்தில் பரம்பிதா பரமாத்மாவினுடைய அறிமுகம் உங்களிடம் இருக்கிறதா? அவர் யாரு, அவர் எங்கே வசிக்கிறாரு என்று கேட்டால் என்ன சொல்லுவாங்க? மேலிருந்து என்று கூறுவார்கள், அல்லது சர்வவியாபி என்று கூறிவிடுவார்கள். உங்களுடைய கவனிப்பு முழு உலகையும் சரிவிற்கு வழிவகுத்து விடுகிறது என்று பாபா கூறுகின்றார். நீங்கள் நிமித்தமாக இருக்கின்றீர்கள், அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும். நாடகப்படி ஏற்பட்டாலும் கூட பதித்தமாக ஆகிவிட்டீர்கள் அல்லவா? அனைவரும் பாவ ஆத்மாக்களாக இருக்கின்றீர்கள். இப்போ புண்ணிய ஆத்மா ஆவதற்காக அழைக்கின்றீர்கள். அனைத்து தர்ம ஆத்மாக்களும் முக்திதாம வீட்டிற்கு செல்ல வேண்டும், அங்கு தூய்மையாக இருப்பீர்கள். இது அனைத்து தர்மத்தினர்களுக்குமான ஞானம் என்றார் பாபா. ஏன்னா எல்லா ஆத்மாக்களும் தானே பாபா வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாரு, முக்திதாமத்திற்கு அழைச்சிட்டு போகிறாரு இல்லையா? இது அனைத்து தர்மத்தினர்களுக்குமான ஞானம். பாபாவுடன் செய்தி வந்தது, ஒரு செய்தி ஒன்று வந்ததுன்றார் பாபா. உங்கள் அனைத்து ஆத்மாக்களையும் பரமாத்மாவாக நினைத்து நமஸ்கரிக்கிறேன் என்று ஒரு ஆச்சாரியார் வந்து சொன்னாராம். அந்த செய்தி வந்து பாபா கிட்ட வந்ததுன்றார். இவ்வளோ பேர் பரமாத்மாக்களாக இருக்கின்றார்களா என்ன பாருங்கள், எதையுமே புரிந்து கொள்வதே இல்லைன்றார். யார் அதிக பக்தி செய்யவில்லையோ அவர்கள் நிலைத்திருப்பது கிடையாது. சென்டர்களிலும் சில காலம் நிலைத்திருக்கின்றனர், சிலர் சில காலம். இதன் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் பக்தி குறைவாக செய்திருக்கின்றனர், அதனால தான் நிலைத்திருப்பது கிடையாதுன்றார். இருப்பினும் எங்கே செல்வார்கள்? வேறு எந்த கடையும் கிடையாது. மனிதர்கள் விரைவாக புரிந்து கொள்வதற்கு என்ன யுக்தியை உருவாக்குவது, என்ன வழியை உருவாக்குவது? இப்போது எல்லோருக்கும் செய்தி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து மனிதர்கள் வந்து விரைவாக புரிந்து கொள்வதற்கு யுக்தியில் உருவாக்குங்கன்றார். பாபாவை நினைவு செய்யுங்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள். நீங்களே முழுமையாக நினைவு செய்யவில்லை எனில் உங்களுடைய அம்பு எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும்? அதனால தான் பாபா கூறுகிறார், சாற்று வையுங்க. பாவனமாவது தான் முக்கியமான விஷயமாகும். எந்த அளவுக்கு பாவனமாகின்றோமோ அந்த அளவுக்கு ஞான தாரணை ஏற்படும், குஷியும் ஏற்படும். குழந்தைகளுக்கு அதிக குஷி ஏற்பட வேண்டென்றார்.
நாம் அனைவரையும் முன்னேற்றுகிறோம் என்று. எதை நினைத்து அதிக குஷி ஏற்படணும்னு சொல்கிறார் பாபா? நாம் அனைவரையும் முன்னேற்றுகிறோம் என்று அதிக குஷி ஏற்படணுன்றார். பாபா வந்து தான் சத்கதி அளிக்கின்றார். தந்தைக்கு துக்கம் மற்றும் குஷிக்கான விஷயமே கிடையாது. இது நாடகத்தில் உருவாக்கப்பட்டு இருக்கின்றார் பாபா. இங்கே உங்களுக்கு எல்லையற்ற அப்பா கிடைத்திருக்கின்றார் எனில் உங்களுக்கு சொர்க்கத்தை விட அதிக குஷி இருக்க வேண்டும். நீங்கள் ராவனுடைய சிறையில் இருக்கின்றீர்கள் என்பது நீங்கள் அனைவருக்கும் சொல்ல வேண்டும். சுதந்திரம் வேண்டும் என்று கூறுகின்றனர். ஆனால் உண்மையிலே எது சுதந்திரம் என்று கூறப்படுகிறது என்பதை யாருமே அறியல் என்றார். ராவனுடைய சிறையில் அனைவரும் மாட்டியிருக்கின்றனர். இப்போ உண்மையான சுதந்திரம் கொடுப்பதற்காக பாபா வந்திருக்கின்றார். இருப்பினும் ராவனுடைய சிறையில் அடிமைகளாக ஆகி பாவங்கள் செய்து கொண்டே இருக்கின்றனர். உண்மையான சுதந்திரம் எது என்பதை மனிதர்களுக்கு நீங்கள் சொல்லணுன்றார். இங்கே ராவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரம் கிடையாது என்று நீங்கள் பத்திரிகைகளிலும் போட வேண்டும். மிகவும் அளவாக எழுத வேண்டும். அதிகம் எழுதினால் யாருமே புரிந்து கொள்ள மாட்டார்கள். உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதா என்ன என்று கேளுங்கள். நீங்கள் ராவனுடைய சிறையில் மாட்டியிருக்கின்றீர்கள். உங்களுடைய பிரபாவம் அயல் நாட்டினருக்கு ஏற்படும் பொழுது பிறகு இங்கிருப்பவர்களும் புரிந்து கொள்வார்கள் என்றார் பாபா. ஒருவரை ஒருவர் ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றனர். ஆக இது சுதந்திரமா என்ன அப்படின்னு பாபா கேட்குறேன். இது சுதந்திரமா? சுதந்திரத்தை உங்களுக்கு பாபா கொடுத்து கொண்டிருக்கிறார். ராவனுடைய சிறையிலிருந்து சுதந்திரம் அளித்து கொண்டிருக்கிறார். நாம் அங்கு மிகவும் சுதந்திரமாகவும் மிக செல்வந்தர்களாகவும் இருந்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது நீங்கள் புருஷோத்தம சங்கமயுகத்தில் இருக்கின்றீர்கள். இப்போ உண்மையான சுதந்திரத்தை அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள். அவர்கள் சுதந்திரத்தை புரிந்து கொள்வதே கிடையாது என்றார். ஆக இந்த விஷயத்தையும் யுக்தியாக நீங்கள் புரிய வைக்கணும். யார் கல்பத்திற்கு முன்பு சுதந்திரம் அடைந்திருந்தார்களோ அவர்கள் தான் ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் புரிய வைக்கின்றீர்கள் எனில் முட்டாள்களைப் போன்று எவ்வளோ வாக்குவாதம் செய்கின்றனர் என்றார். நேரத்தை வீணாக்குகின்றனர் எனில் பேசுவதற்கு மனம் விரும்புவது கிடையாது. பாபா வந்து சுதந்திரம் கொடுக்கிறார். ராவனுடைய அடிமைத்தனத்தில் அதிக துக்கம் இருக்குது. அளவிட முடியாத துக்கம் இருக்கின்றது. பாபாவினுடைய ராஜ்யத்தில் நாம் எவ்வளோ சுதந்திரமாக இருக்கின்றோம். சுதந்திரம் என்றால் நாம் எப்பொழுது தூய்மையான தேவதைகளாக ஆகின்றோமோ அப்பொழுது ராவனுடைய ராஜ்யத்தில் விடுபட்டு விடுகிறோம். உண்மையான சுதந்திரம் பாபா வந்து தான் கொடுக்கின்றார். இப்போது மாற்றானின் ராஜ்யத்தில் அனைவரும் துக்கமானவர்களாக இருக்கின்றனர். சுதந்திரம் அடையக்கூடிய யுகம் இந்த புருஷோத்தம சங்கம யுகம் என்றார். சங்கம யுகமாகும். ஆங்கிலேயர்கள் சென்று விட்டதால் நாம் சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அவர்கள் கூறுகின்றனர். எதுவரை பாவனமாகவில்லையோ அதுவரை சுதந்திரமானவர்கள் என்று சொல்ல முடியாது என்பது நீங்கள் அறிவீர்கள். பிறகு அதிகமான தண்டனைகளை நீங்கள் அடைய வேண்டியிருக்கின்றார். பதவியும் குறைந்துவிடும். வீட்டிற்கு அழைத்து செல்ல பாபா வந்திருக்கின்றார். அங்கு அனைவரும் சுதந்திரமாக இருப்பார்கள். நான் உங்களுக்கு ராஜ்ய பாக்கியத்தை கொடுத்து விட்டு சென்றிருந்தேன். நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தில் எவ்வளோ சுதந்திரமாக இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் அங்கு செல்வதற்காக பாவனமாக வேண்டும். நீங்கள் எவ்வளோ செல்வந்தர்களாக ஆகின்றீர்கள். அங்கு செல்வத்திற்கான கவலையே இருக்காது. ஏழைகளாக இருந்தாலும் கூட செல்வத்திற்கான கவலை இருக்காது. குஷி இருக்கும். கவலை இங்கு தான் ஏற்படுகிறது. மற்றபடி ராஜ்யத்தில் வரிசை கிரமமான பதவி இருக்கும். சூரிய வம்ச ராஜாக்களை போன்று அனைவரும் ஆக முடியாது. எந்த அளவிற்கு முயற்சியோ அந்த அளவுக்கு பதவி என்றார். நீங்கள் அனைத்து தர்மத்தினர்களுக்கும் சேவை செய்யக்கூடியவர்கள். அயல் நாட்டினர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் சகோதரர்கள் அல்லவா? அனைவரும் சாந்தி தாமத்தில் இருந்தீர்கள். இப்போ ராவண ராஜ்யத்தில் இருக்கின்றனர். இப்போது வீட்டிற்கு செல்வதற்கான வழி கூறுகின்றோம். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை நீங்கள் நினைவு பண்ணுகின்றார். பகவான் அனைவரையும் விடுவிக்கின்றார் என்றும் கூறுகின்றனர். ஆனால் எவ்வாறு விடுவிக்கின்றார் என்பதை தெரிந்து கொள்ளவில்லை. குழந்தைகள் சில நேரங்களில் குழப்பமடையும் பொழுது பாபா எங்களை விடுவித்து தங்களுடைய வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள் என்று கூறுகின்றனர். அதாவது ஒரு பனிமூட்டத்தில் வழி தெரியாத காட்டில் குழப்பமடைந்தது போன்று வழி தெரியாமல் இருக்கின்றார் என்றார் பாபா. பிறகு விடுவிப்பவர் கிடைக்கும் பொழுது வழி கூறுகின்றார். எல்லையற்ற தந்தைக்காக கூறுகின்றார்கள். பாபா எங்களை விடுவியுங்கள். நீங்கள் முன்னால் செல்லுங்கள். நாங்கள் உங்கள் பின்னால் வருகின்றோம். தந்தையை தவிர வேறு யாருமே வழி சொல்ல முடியாது. எவ்வளவு சாஸ்திரங்கள் படித்தோம். தீர்த்த யாத்திரைகளில் ஏமாற்றம் அடைந்து வந்தோம். ஆனால் பகவானே அறியவில்லை எனும் பொழுது பிறகு எங்கு சென்று தேடுவார்? சர்வவியாபியனில் பிறகு எப்படி சந்திப்பார்? இவ்வளோ அஞ்ஞான இருளில் இருக்கின்றனர். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் ஒரே ஒரு தந்தை ஆவார்.
அவர் வந்துதான் குழந்தைகளாகிய உங்களை அஞ்ஞான இருளிலிருந்து விடுவிக்கின்றார். தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒரு தந்தை கிடைத்து விட்டார். ஆகையினால் எந்த விஷயத்தை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. அவருடைய வழிப்படி நடந்து எல்லையற்ற புத்திசாலியாகி குஷி குஷியாக அனைவரையும் முன்னேற்றுவதற்கு நிமித்தமாக ஆக வேண்டும். ஒரு அப்பா கிடைச்சிட்டாரு. அதனால் எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்படாதீங்கன்றார். அவருடைய வழிப்படி நீங்கள் நடக்கணும். நடந்து எல்லையற்ற புத்திசாலியாகி குஷி குஷியாக மற்றவர்களையும் முன்னேற்றுவதற்கு நிமித்தமாக ஆகணும். எல்லோரையும் முன்னேற்றுவதற்கு நிமித்தமாகணுன்றார். செகண்ட் பாயிண்ட், யம தூதுவரின் தண்டனைகளிலிருந்து விடுபடுவதற்கு, தர்மராஜருடைய தண்டனைகளிலிருந்து விடுபடுவதற்கு அல்லது உண்மையான சுதந்திரம் அடைவதற்கு அவசியம் பாவனமாக ஆக வேண்டும். வருமானத்திற்கு ஆதாரம் ஞானமாகும். இதை தாரணை செய்து செல்வந்தர்களாக நீங்கள் ஆக வேண்டும். வரதானம், ஞானத்தின் ஒளி மற்றும் சக்தியினால் தவறை சரியாக மாற்றம் செய்யக்கூடிய ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுக. விளக்கம், ஞானமே ஒளியும் சக்தியும் என சொல்லப்படும். எங்கே ஒளி இருக்குமோ, அதாவது வெளிச்சம் உள்ள இடத்தில் இது தவறு, இது சரி, இது இருள், இது ஒளி, இது வீணானது, இது சக்தி வாய்ந்தது என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது, தவறானது என எதையாவது அவர்கள் புரிந்து கொள்ளும் பொழுது தவறான செயல்களை செய்யவோ அல்லது தவறான எண்ணங்களை கொண்டிருக்கவோ மாட்டார்கள். இது இப்படித்தான் இருந்தது என அவர்கள் ஒருபொழுதும் சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் தவறானதையும் சரியானது ஆக்குகின்ற சக்தியை அவர்கள் கொண்டிருப்பார்கின்றார் பாபா. ஸ்லோகன், எவர் ஒருவர் எப்பொழுதும் தனக்கும் பிறருக்கும் நன்மையை விரும்பக்கூடிய நல்ல சிந்தனையாளர்களாக இருக்கின்றார்களோ அவர்தான் வீண் சிந்தனையிலிருந்து விடுபட்டு இருப்பார். ஓம் சாந்தி.